தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், எஸ்பிஐ வங்கியில் கிளர்க் வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 9124 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு 1516 கிளர்க் வேலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம முழுமையாக பார்த்துடலாம். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் பதவிக்கு 9124 ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாபுக்கான யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது முற்றிலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த டேட்லேருந்து பார்த்திங்கன்னா 11/8/2026 31/8/2026 நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1516 பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன கல்வி தகுதி, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இது வந்து ஸ்டேட் வைஸாக போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாம் தமிழ்நாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துலாம். ஸோ அதுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை சர்க்கிளில் தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜஸ் தெரிஞ்சவங்க 1410 பணியிடங்கள் வந்து ரெகுலர் வேக்கன்சிஸும், பேக்லாக் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 106 பணியிடங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1516 பணியிடங்கள் வந்து நம்ம தமிழகத்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கும், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது 20 வயசு முடிஞ்சிருக்கணும், அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4/2026 அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 2/4/1998 பிறந்தவங்க இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் ஜென்ரலாக இருந்தால் 10 இயர்ஸ், அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாபுக்கான எசென்ஷியல் அகடாமிக் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட்டட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் நம்ம ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, டிகிரி பார்த்திங்கன்னா 31/12/2026 முன்னதாக டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரிசர்வேஷன் ஃபார் ரீசன் பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு வேணுங்கிறவங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கணும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயும் என்னென்ன தகுதிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் மேனும் இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், அவங்களுக்கான சம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படின்னா, பேஸ் 1ல் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம். ஃபஸ்ட்டு பேஸ் 1 பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பார்த்தலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 100 கொஸ்டின் எப்படி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இதெல்லாம் சேர்ந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தால் 30 கொஸ்டினும் 30 மார்க்கு, நியூமெரிக்கல் எபிலிட்டி பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின் 35 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டி பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின் 35 மார்க். ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின் 100 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷ் இருந்ததுன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் எபிலிட்டி, 20 நிமிஷம் ரீசனிங் எபிலிட்டி, 20 நிமிஷம், டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 hour. ஸோ ஈச் செக்ஷன்லேயும் 20 மினிட்ஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, ஈச் டெஸ்ட் வில் பி ஹேவ் ஏ செப்பரேட் டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்கில் தான் நடக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எக்ஸாம் முடித்து அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நியூமெரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ராங் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தவறாக நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 0.25 மார்க் வந்து நமக்கு
குறைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இதில் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 2வது வந்து மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மெயின் எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50 கொஸ்டின் கேட்குறாங்க. 50 மார்க் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டூரேஷன் பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2வது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுக்கான மீடியம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் அந்த மீடியம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 40 கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் வீதம் 40 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் டைம் ஆஃப் டூரேஷன் பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 50 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 45 மினிட்ஸ் வந்து டைம் டூரேஷன் கொடுத்துறாங்க. ரீசனிங் எபிலிட்டி அல்லது கம்ப்யூட்டர் அப்டிடியூட் பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின் 60 மார்க் வந்து கேட்குறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா டைம் டூரேஷன் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ். ஸோ மொத்தம் கேட்கக்கூடிய பேஸ் டு மெயின் எக்ஸாமில் 190 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த 190 கொஸ்டினில் மேக்ஸிமம் 200 மார்க் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷனோட டூரேஷன் பார்த்திங்கன்னா 2 hours 40 மினிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈச் டெஸ்ட்டும் வில் ஹேவ் எ செப்பரேட் டைமிங்கில் தான் நான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க்கு ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்லேயும் நம்ம பாஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க தான் பேஸ் 3 லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா 10th 12th நம்மளுடைய லாங்குவேஜ் என்ன லோக்கல் லாங்குவேஜ் என்ன படிச்சிருக்கோமோ அதை தான் கேட்க போகிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்டர் நான் வெர்பல் டெஸ்ட்லாம் அப்ஜெக்டிவில் நம்பர் ஆஃப் பேசஸ் 3 தமிழ் முடித்தவங்களுக்கு 3 பேசேஜே வந்து கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 15 கொஸ்டினும் 15 மார்க்கும். அதே மாதிரி சப்ஜெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேசேஜ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 15. ஸோ இதுலேயும் 15 மார்க் நமக்கு எடுக்கணும். வெர்பல் டெஸ்ட்டு கிடையாது. மொத்தமாக 20 கொஸ்டின் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அப்ரெண்டிஸ் ஆஃப் த எஸ்பிஐ கிவன் ஃபார் த வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம் அண்ட் த ப்ரிலிமினரி எக்ஸாம் இதிலேருந்து எடுத்துகிட்டு லோக்கல் லாங்குவேஜ் ஸோ இதெல்லாம் சேர்த்து வெயிட்டேஜ் மார்க் வச்சு தான் ஃபைனல் லிஸ்ட்டை வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த லிஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன லாங்குவேஜ் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும், அட் த சேம் டைம் தமிழையும் இருக்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் த ஆன்லைன் அப்ளிகேஷன் குவாலிஃபைங் இந்த டெஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபைட் லோக்கல் லாங்குவேஜஸ் வேர் அப்ளிகபிள் ஆஸ் த டீடைல். ஸோ இந்த 3 பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3ல் வந்து செலக்ட் ஆனவங்க தான் ஃபைனல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க பார்த்திங்கன்னா பே ஆஃப் ஸ்கேல் இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 24,50 13,000 அதாவது 1340 ஃபார் 3. ஸோ அதை பேஸ் பண்ணி 28,070 வரைக்கும் நமக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது ஸ்டார்டிங் பேசிக் சேலரி 26,730 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அட்வான்ஸ் கிராஜுவேட்டட் பார்த்திங்கன்னா 24,50,000 வரைக்கும் 50 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லை ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம வேணால் அதே நம்ம எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது நம்மளுடைய ஐடென்டிஃபை ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ அது ஆதார் கார்டாக இருக்கலாம் அல்லது எனி அதர் ஐடென்டி கார்டு வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமானது அப்ளிகேஷனோட ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.sbi.bank.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட் பேங்கோட வெப்சைட்டு. ஸோ இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் அல்லது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணால் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கொடுக்கணும். இப்போ நியூ கேண்டிடேட் பார்த்திங்கன்னா கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திங்கன்னா இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நிறைய லெவல் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன், அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ சைன் அப்லோட் பண்ணணும், டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணணும், ப்ரிவ்யூ பார்த்துட்டு லாஸ்ட்டாக தேவையான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நம்ம கட்டி முடிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ப்ரொசீஜர் வழியாக நாம் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை குரல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.